ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா வந்து பாறை மீன் குழம்பு. இந்த பாறை மீன் குழம்பு தான் வச்சுருக்குறோம். நல்லா நான் கழுவிட்டேன், மீனை கழுவிட்டேன். இந்த மீனை பொரிக்க போகிறேன். இந்த மீனை இந்த மண்டை மீனோட தலை, இந்த தலையையும் பார்த்திங்கன்னா குட்டியாக இருங்க காமிக்கிறேன், அதையும் சேர்த்து போட்டு குழம்பு வைக்க போகிறேன் நான். இந்த மீன் தலை வால் இது ரெண்டையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலான ஆறுமதி R7 என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குழம்பு எப்படி வைக்கிறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆதரவு கொடுங்க மக்களே என்னோடய சேனலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? பார்த்திங்கன்னா 4 சில்லு தேங்காய் பாருங்கள், 4 சில்லு தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கிறேன். இதை நம்ம கரைக்கணும் பாருங்கள். ஏன்னா இது மீன் குழம்பு பார்த்திங்களா, மீன் குழம்புக்கு என்னென்னா பாருங்கள், மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கு புளி நிறையா ஊற்றணும். ஒரு மாங்காய் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழம்பு. நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த தேங்காயை அரைச்சிட்டு நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறேன். இதோட சோம்பு போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். இது தேங்காயை அரைச்சிட்டு இதையும் சேர்த்து அரைச்சிட்டு என்ன செய்யலாம், குழம்பை கூட்டி வைக்கிறேன். உங்களுக்கு குழம்பு கூட்டி வச்சு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை தான், குழம்பு மசாலா தூள் தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை தான் நான் குழம்புக்கு போட போகிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க இந்த பாறை மீன் குழம்பு. பாருங்கள் மக்களே, வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம் சரிங்களா. பாருங்கள், தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை மிக்சியில் போட்டு இந்த மிக்சி சாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம். கொஞ்சமாக இதை ஃபஸ்ட்டு அரைக்கும்போது ஒரு ஓட்டிடலாம், தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு நைஸாக வந்துடும். ஒரே சேராக இருக்கும். இந்த உருண்டையாக உள்ள இல்லாமல் திக்கு இல்லாமல் இருக்கும். நைஸாக ஒரே அளவாக நம்ம இந்த தேங்காய் அரைச்சிக்கலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, நம்ம தேங்காயை அரைச்சாச்சு. அரைச்சி இந்த பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கும்போது ஒவ்வொன்றா நம்ம சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா இதோடய சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையுமே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அதில் இதையுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியுமே நம்ம அரைச்சாச்சு தனியாக. இனி குழம்பு வைக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த சட்டியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம், மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதுதான் நான் எப்போயும் பயன்படுத்துவேன். ஈயச்சட்டி தான் நான் பெரும்பாலுமே பயன்படுத்துவேன். இன்னுமே நான் நான்ஸ்டிக் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டேன். ஈயச்சட்டி தான் பரவாயில்ல, போதுங்க. இந்த சட்டியிலே வச்சு நம்ம சாப்பிட்டா. வாங்க மக்களே, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சம் பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதில் கடுகு போடணும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே வெந்தயம், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா தாங்க ஊற்றிருக்கோம். இதில்
எண்ணெயிலே வந்து இதை நான் வந்து நல்லா கிளறி விடணும். இதை வந்து அப்படியே எண்ணெயிலே நல்லா கிளறி இந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் வந்து அடுத்து வந்து மசாலா சேர்க்குறது, இந்த தேங்காயை சேர்க்குறது எல்லாம் அப்போ தாங்க சேர்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து எண்ணெயில் வந்து வணங்கட்டும். நான் வந்து நல்லாவே வந்து பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளிக்கரை தண்ணி தாங்குது, அப்படியே சேர்த்துக்கிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூளுங்க, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது சேர்த்துக்கிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பு, குழம்புக்கு தேவையான வந்து உப்பு. பாருங்க, இதுதாங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சு வரணும். பாருங்க, பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கூட்டி வச்சாச்சு. இதில் வந்து ஒரு மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டோம்னா சீக்கிரமாக வந்து குழம்பு காஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த மீன் துண்டுகள்லாம் வந்து வால் தனியாக நண்டு சண்டு தனியாக எல்லாத்தையுமே பிரித்து வச்சிடலாம். ஏன்னா பொரிக்கிறதுக்கு வந்து மீன்லாம் எடுத்து வைக்கணும், மசால் தடவணும். வாங்க பாருங்க, இப்போ எடுக்கலாங்க. பாருங்க எப்படி கொதியுது பார்த்தீங்களா? மீன் பார்த்தீங்களா எப்படி கொதியுது? இது கொதிஞ்சு கொஞ்சம் குழம்பு வற்றி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அந்த மீனை வந்து நம்ம போடணும் இதில். சரிங்களா? பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குழம்புக்கு நல்லா வந்து காயட்டும். கொஞ்சம் லேசாக மூடி வச்சிடலாம். பாருங்கள் மக்களே, நல்லா கொதியுது, குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. பாருங்கள், குழம்புமே வத்திருச்சு. சிம்மில் போட்டுக்கிடலாம். ஏன்னா மீன் போட்டோம்னா சிம்மில் தான் போடணும். அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பீஸாக போடலாம். பாருங்கள், மீன் போட போட குழம்பு வந்து எப்படி மேலே ஏறி வருதுன்னு பாருங்கள். மீனை போட்டுட்டு இப்படி ஒரு கிளறி விட்டுருங்க உடையிறதுக்கு முன்னாடி. ஏன்னா மீன் வந்து உள்ளே போட்டாகவே குழம்புக்குள்ளே போட்டாவே பாருங்களா, அந்த இதே வெந்தது மாதிரியே மாறிடும். அதனால் குழம்பு வந்து நல்லா வந்து இப்படி ஒரு கிளறி விட்டிங்கன்னா அந்த மசாலா ஊற நல்லா சேர்ந்துட்டு அப்படியே சிம்மில் வந்து போட்டு ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இன்றைக்கி இந்த வந்தாக மூடியை வந்து எடுக்கலாம். எப்படி வந்து இந்த மீன் வந்து வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மீன் வெந்து எப்படி மிதக்குதுன்னு பாருங்கள். வெந்தால் தாங்க இப்படி வந்து மீன் வந்து மேலே வரும். வெந்த மீன் தான் இப்படி மேலே வரும். இங்கே பாருங்கள். ஏன்னா கரண்டியை அடிக்கடி விடக்கூடாது. இப்படி இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தினா மீன் துண்டு வந்து உடையாமல் இப்படி பிரட்டி கூட விடலாம். பார்த்தீங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. தேங்க்யூ. மீன் குழம்பு ரெடி. கிராமத்து முறையில் வைத்த மீன் குழம்பு. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தாங்க வைப்போம். இதுவே இன்னும் இந்த குழம்பு பழசாக பார்த்திங்கன்னா அம்மூட்டு டேஸ்ட்டாக இருக்குமுங்க. பார்த்திங்களா எவ்வளோ எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு ஊற்றுன எண்ணெய் அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா காஞ்சிருச்சு.